எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட் இன் சைனா தான். வீடியோக்குள்ளே இதை சொல்லிடுறோம் உங்களுக்கு. இந்த பேட்டரியாக இருக்கட்டும், இந்த பிஎம்எஸ்ஸாக இருக்கட்டும், இந்த ஒயராக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட் இன் சைனா தான் நம்மக்கிட்ட வரது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லித்தியம் பாஸ்பேட் பேட்டரி, அதாவது லித்தியம் ஃபெரோபாஸ்பேட், இந்த பேட்டரி வந்து அசம்பிள் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற இந்த லித்தியம் பாஸ்பேட்டோட ஹோல்டர், அதாவது பேட்டரி செல் ஹோல்டரு, இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பிஎம்எஸ், அதாவது நம்ம பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லக்கூடிய பிஎம்எஸ் நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படி கனெக்ட் பண்ணுறது, எதற்காக அந்த பிஎம்எஸ் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 2 பிஎம்எஸ் இருக்குது. இது 40 amps பிஎம்எஸ், இது 20 amps பிஎம்எஸ். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஹோல்டர் பற்றி பார்த்துக்கலாம். இந்த ஹோல்டர் எதற்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேட்டரி இந்த மாதிரி நம்ம பேக் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா சிங்கிள் செல்லு, ஒரு செல்லு. இந்த செல்லு நம்ம அப்படியே நம்ம கம் போட்டு விட்டு அசம்பிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ஒரு ஃபினிஷிங் ஃபுல்லாக நமக்கு கிடைக்காது. ஒரு ப்ரொஃபஷனலாக மேக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒரு ஃபுல் ஃபினிஷிங் வராது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த செல்லு தனித்தனியாக ஹோல்டு பண்ணி இடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப் இருக்கும். பேட்டரி ஹீட் ஆகாமல் நல்லா காற்று ஓட்டமாக பேட்டரி இருக்கிறதுக்காக இந்த செல் ஹோல்டர் போட்டு நம்ம பேட்டரி அசம்பிள் பண்ணணும். ஓகேங்களா? இந்த செல் ஹோல்டர் பற்றி பார்க்க போனோம் அப்படின்னா, இது பார்த்தீங்கன்னா 1x1 கிடையாது, 1 தான். ஓகேங்களா? இதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரே இதில் பார்த்தீங்கன்னா 4 வரும், 5 வரும், 2 வரும், 3 வரும், அந்த மாதிரி இருக்குது. இது எல்லாமே தனித்தனி பீஸ் தான் நம்ம இப்போ அசம்பிள் பண்ணி வச்சுக்கிறோம். உங்களுக்கு வேணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 8 பீஸ் இருக்குது. 8மே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அசம்பிள் பண்ணியே வரும். ஓகேங்களா? ஒட்டியே வரும் மொத்தமாகவே. இது தனித்தனி பீஸ் தான், பிரிச்சுக்கலாம் நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான சைஸில் எல்லாத்தையும் அந்த மாதிரியே இருக்குது. இல்லை சிங்கிள் பீஸாக வாங்கிக்கூட நம்ம ஒன்றா அசம்பிள் பண்ணிக்கலாம். இது எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதான் தனித்தனி பீஸ் இருக்கும் உங்களுக்கு. இந்த பீஸ் எடுத்துகிட்டோன்னா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி பள்ளமாக இருக்கும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா மோடு மாதிரி இருக்கும். இதில் இதை வச்சு நம்ம லைட்டாக இப்படி வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நமக்கு இது இப்போ ஒன்றா இருந்தது 2ஆக மாறிச்சு நம்மளுக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி இன்னொன்று வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சைஸ் கரெக்டாக பார்த்து நம்மளுக்கு எந்த இதில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம இது வச்சுக்கலாம். அடுத்து கூட இன்னொன்று இணைக்கணும் அப்படின்னா இதை நம்ம இந்த மாதிரி வச்சு கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது சிம்பிள் தான். இந்த ஹோல்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சிம்பிள் தான். ஓகேங்களா? ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் சும்மா பேட்டரி தனித்தனியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் எடுத்து இதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு பேட்டரி கைட்டு ஏற்றலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பேர் ஹோல்டர்னு சொல்லிட்டு. அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு செல்லு நம்ம தனியாக அடிக்கிறோம். இப்போ நம்ம 4 சீரீஸில் இந்த ஹோல்டர் வச்சு இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு நாங்கள் என்னங்கிட்ட நாங்கள் 16 செல்லு வைக்கலாம். 4 சீரீஸ் 4 × 3.2 × 4 போட்டோம் அப்படின்னா 12.8 வரும். சீரீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம 12.8 வோல்ட் வந்துடும். பேரலில் பார்த்தீங்கன்னா 4 வைக்கிறோம். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 24 AH கிடைக்கும் இதில். ஓகேங்களா? அதை நம்ம வச்சு சும்மா ஒரு இந்த ஹோல்டர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளஸ்ஸு, அதாவது இந்த ப்ளஸ் சைடு மேலே தெரிகிற மாதிரி வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்த செல்லு பார்த்தீங்கன்னா மைனஸ் தெரிகிற மாதிரி வச்சுக்கணும். அடுத்த செல்லு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ், இந்த மாதிரி வச்சுக்கணும். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சின்னதாக இருக்கிறது இது இந்த இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செல்லு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கிற சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ், இந்த சைடு கொஞ்சம் பள்ளமேடாக இருக்கிற சைடு பார்த்தீங்கன்னா ப்ளஸ். ஓகேங்களா? இந்த ஃப்ளாட்டாக இருக்கிற சைட்லேருந்து இது வரைக்கும், அதாவது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மைனஸை தான் வரும் ஃபுல்லாகவே. இது சின்ன ஒரு சரௌண்டிங் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் இருக்கும், அதாவது பாசிட்டிவ். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்பாட் வெல்டிங்கோ இல்லை சால்ட்ரிங்கோ பண்ணுறோம் அப்படின்னும் போது இங்கே இருக்கிற ஒயர் மைனஸில் பட்டுடுச்சு, அதாவது இந்த பேப்பர் ஹீட் ஆகி உருகி பட்டுடுச்சு அப்படின்னா பேட்டரி டேமேஜ் ஆகிடும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்போர்ட் ஷீட் மாதிரி இருக்கும், இந்த ரவுண்டு ரிங்கு, இதை எடுத்து நம்ம இதில் வச்சு கம் டைப் தான், இது ஸ்டிக்கர் டைப் தான், ஒட்டிட்டோம் அப்படின்னா இது ஒட்டிக்கும். ஓகேங்களா? இதுக்கு மேலே நம்ம நிக்கல் ஸ்டிப் வச்சு நம்ம வெல்டு பண்ணோம் அப்படின்னா கீழே நம்மளுக்கு ஃபால்ட் ஆகுது. ஏன்னா இது அட்டன்றதெல்லாம் ஹீட் ஆனாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் எரிஞ்சு உள்ளே போகுது. பிளாஸ்டிக்னா சீக்கிரமாக உருகிடும், அட்டன்றதெல்லாம் நம்மளுக்கு உருகுறது வாய்ப்பு இல்லை. அதனால் இந்த இது யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்த கார்ட்போர்ட் ஷீட்டு. பேட்ரி. ஓகேங்களா? இப்போ வச்சாச்சு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சீரீஸில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் வச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா பேரலுக்காக நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி நாங்கள் ஃப்ரண்ட்டில் எப்படி வச்சோமோ அந்த மாதிரியே ஃபுல்லாக வச்சுக்கணும் வரணும். ஓகேங்களா? இப்போ நம்ம இது வச்சுட்டோம். இந்த மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்ம போட்டு இது ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இதை மேலே இதை போட்டு ஹோல்டர் வச்சு லைட்டாக அடித்தோம் அப்படின்னாலே. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 24 AH 12 வோல்ட் பேட்டரி, அதாவது சோலாருக்கு யூஸ் பண்ணுற இந்த பேட்டரி நம்ம
பேக் பண்ணிட்டோம் ஓகேங்களா. அதாவது ஹோல்டர் வச்சு பேக் பண்ணி முடிச்சிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங்காக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கும். உங்களுக்கு கைட்டினுக்கே உயாது, டேமேஜ் ஆகாது அவ்வளோ சீக்கிரத்தில். அந்த மாதிரி வந்து பேட்டரி வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, அதாவது ஃபியூச்சரில் வந்து 3-5 இயர்ஸ் கழிச்சு டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த வந்து கழட்டத்துக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம கம்மு போட்டு ஒட்டிட்டோம் அப்படின்னா இப்போ ஃபெவிக்விக் தடவி இந்த சைடில் ஒட்டுறோம் அப்படின்னும் போது இந்த பேப்பர் மேலே இருக்கிற பேப்பர் ஃபுல்லாக வந்து பிரிக்கும் போது வந்து ஒன்றா ஒட்டிக்கும், பிரிஞ்சு நம்மளுக்கு வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஹோல்டர் போட்டு பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து அசால்ட்டாக வந்து நம்ம பார்த்திங்கன்னா இது வந்து பிரித்து எடுத்துடலாம். ஸோ இந்த லித்தியம் பெரோபாஸ்பேட் பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டு பண்ணுறதுக்கான ஹோல்டர் வந்து வரும். இது வந்து சிங்கிள் பீஸ், அதாவது 1x1 பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 7 ரூபா கிட்ட வந்துடும் ஒரு பீஸு. ஸோ இது வந்து எங்கிட்ட வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா அமேசான்லேயும் பார்த்திங்கன்னா இது வந்து சேம் ரேட்டுக்கு இருக்குது. ஸோ அது வாங்கிக்கலாம் ஓகேங்களா. சிங்கிள் பீஸ் வந்து 7 ரூபா 6 ரூபா 5 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. 5 ரூபாயிலேருந்து 7 ரூபா வரைக்கும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எடுக்கிற குவான்டிட்டி பொறுத்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் ஓகேங்களா. இதோட ஒரு பீஸ், அதாவது தனியாக ஒரு பீஸ் இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா 5 ருபீஸ் வரும். அதாவது குவான்டிட்டி அதிகப்படுத்துமா 5 ருபீஸ் வரும் ஓகேங்களா. ஸோ வந்து இப்போ வந்து ஹோல்டரை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஹோல்டர் வந்து எதற்காக யூஸ் பண்ணுறாங்க, இடையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கேப் இருக்கும், அந்த கேப்லாம் பார்த்திங்கன்னா பேட்டரி வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறது வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணி வைக்கும் ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 12 வோல்ட்டு 24 ஏஹெச்க்கான பேட்டரி வந்து நம்ம இப்படி தான் அசம்பிள் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி பேரலல் சீரிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு பேசிங்க போனோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 12.8 வோல்ட்டு 24 ஏஹெச்க்கான பேட்டரி வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பேட்டரிஸ் பார்த்திங்கன்னா 1 2 3 4 4 பார்த்திங்கன்னா 16 பேட்டரி வந்து நம்மளுக்கு தேவைப்படும். லித்தியம் பாஸ்பேட் பேட்டரி 16 பேட்டரி தேவைப்படும். அதாவது சோலார் பர்பஸ்க்காக, இன்வெர்ட்டருக்காக யூஸ் பண்ணுறது, யூபிஎஸ் யூஸ் பண்ணுறது, அது இல்லாமல் 12 வோல்ட்டில் வந்து என்ன ஒரு யூஸ் பண்ணுறதுக்கான மோட்டராக இருக்கட்டும் இல்லை ஒரு லைட்டாக இருக்கட்டும் யூஸ் பண்ணுறது என்ன இருக்கோ அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 24 ஏஹெச்சில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 பேரலல் 4 சீரிஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஓகேங்களா. ஸோ இன்னொரு சீரிஸ் பண்ணோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 30 ஏஹெச் வந்துடும். அதுக்கு வந்து இன்னொரு 4 பேட்டரி வந்து இந்த லைனில் வைக்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் பார்த்திங்கன்னா சீரிஸ் ஓகேங்களா. ஸோ இந்த சைடு ப்ளஸ்ஸு மைனஸ் இப்படி வந்துச்சு அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா பேரலல் ஓகேங்களா. ஸோ சீரிஸ் வந்து இப்படி 4 பேட்டரி வச்சிங்க அப்படின்னா 12.8 வோல்ட் வந்துடும். ஸோ கீழே வந்து எவ்வளோ வேணால் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா போகலாம். ஏற்ற உங்களுக்கு வந்து ஏஹெச் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏஹெச் மீன்ஸ் ஆம்பியர் ஹவர் ஓகேங்களா. ஸோ ஆம்ஸ்ன்றது வேறு, ஏஹெச்ன்றது வேறு. அது வந்து நீங்கள் மட்டும் கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்ல. அதெல்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா ஒரே வீடியோவில் வந்து உங்களுக்கு எது சொன்னால் அப்படின்னா குழம்பு போயிட மாட்டேன். ஸோ ஓகேங்களா. ஸோ வந்து இதை வந்து எப்படி நம்ம சீரிஸ் பண்ணுறது, பேரலல் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு பேட்டரி பேக்காக ரெடி பண்ணுறது அப்படின்றது டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் வந்து உங்களுக்கு தரேன் ஓகேங்களா. ஏன்னா நம்ம வந்து ஸ்பாட் வெல்டிங் மிஷின் நம்மக்கிட்ட இப்போதைக்கு கிடையாது. அது இல்லாமல் பண்ணோம் அப்படின்னா ஃபினிஷிங் வராதுன்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கோம். ஸோ அதை ரெடி பண்ண முடிஞ்சு ரெடி பண்ணுறோம். அப்படிலாம் உங்களுக்கு சால்ட்ரிங் பண்ணியே வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், பேட்டரி பேக் ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, இப்போ வந்து பேட்டரி பற்றி பார்த்துருவோம். தலைவர் வாரம் தள்ளிட்டு அடுத்து வந்து பிஎம்எஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ பிஎம்எஸ் மீன்ஸ் பார்த்திங்கன்னா பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை பின்னு நம்மளுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7. இது வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோலர், அதாவது எவ்வளோ வந்து பேட்டரி டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த சென்சர் வந்து வச்சுருக்குது ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 பின் வந்து நம்ம வந்து ஒரு 12.8 வோல்ட்டு 20 ஆம்ஸ் வந்து பேட்டரி வந்து நம்ம வந்து இந்த பிஎம்எஸ் வந்து கனெக்ட் பண்ணோம் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படியே வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சேம் அதே தான் 7 போர்ட் வரும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5 வயர் வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா மைனஸ், ஸ்டார்டிங் வந்து மைனஸ், அடுத்து வந்து 1 நம்பர் 2 நம்பர் 3 நம்பர், இது வந்து ப்ளஸ் ஓகேங்களா. இது வந்து நம்ம வந்து எப்படி ரெடி பண்ணும்போது வந்து பிஎம்எஸ் வந்து எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா மேட் இன் சைனா தான். வீடியோக்குள்ளே இதை சொல்லிடுறோம் உங்களுக்கு. இந்த பேட்டரியாக இருக்கட்டும், இந்த பிஎம்எஸ்ஸாக இருக்கட்டும், இந்த ஒயராக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா மேட் இன் சைனா தான் நம்மக்கிட்ட வரது. ஏன்னா தமிழ்நாட்டில், அதாவது இந்தியாவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இது செய்கிற அளவுக்கு நம்ம டெக்னாலஜி கிடையாது. அதனால் ஃபுல்லாமே சைனாவில் தான் லோட் பண்ணுறாங்க ஓகேங்களா. இதில் பார்த்திங்கன்னா 5 வயர் வந்துடும். இங்கே ஒரு வயர் வந்துடும், பி மைனஸ் சொல்லிட்டு இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இது ஒன்று வந்துடும், அதாவது சார்ஜ் பண்ணுறதுக்கும் சார்ஜ் எடுக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா இதில் வந்துடும். 1 2 3 4 5 6 7 ஓகேங்களா. 7 பின் வந்து இதில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 40 ஆம்ஸ் 40 ஆம்ஸ் வரைக்கும் கரண்ட் லோடு கொடுத்துக்கலாம் இந்த பிஎம்எஸில். இந்த பிஎம்எஸில் வந்து பார்த்திங்கன்னா 20 ஆம்ஸ் தான் வந்து லோட் தர முடியும். ஸோ வந்து இந்த பிஎம்எஸ் வந்து எதற்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டீட்டெயிலாக போய் பார்க்கலாம். ஸோ இந்த பிஎம்எஸ்க்காகவே நான் வந்து அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக அதை பற்றி சொல்கிறேன். இப்போ வந்து சிம்பிளாக பார்த்துக்கலாம். ஸோ பிஎம்எஸ் யூஸ் பண்ண அப்படின்னா என்னென்ன ப்ரொடக்ஷன் வந்து நம்மளுக்கு தருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் சர்க்யூட், அதாவது இதுதான் பார்த்திங்கன்னா வந்து ப்ளஸ் மைனஸ் சொல்லிட்டு வச்சுங்க. இது வந்து பேட்டரியோட ப்ளஸ் மைனஸ் ஒயரு. இவ்வளோ சின்னதெல்லாம் ஒயர் இருக்காது, இருந்தால் வந்து ஒயர் தாங்காது. சொல்கிறோம் ஒரு பேச்சுக்காக. இப்போ
இப்போ இந்த 2 ஒயர் வந்து தெரியாதனமாக வந்து டச் ஆகிடுச்சு அப்படின்னா, ஒரு பேட்டரியில் டச் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து 12 வோல்ட் நம்ம பவர் வந்து ஹை பவர் வரும். அதனால் வந்து பேட்டரி வந்து ஃபயர் ஆகும், ஒயர் எரியும், வெடிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ பேட்டரியிலேருந்து பிஎம்எஸ் வச்சு ரெடி பண்ணி வர ஒரு பேட்டரி பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் ஒயர் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கட் ஆஃப் பண்ணிடும். அதாவது இந்த பிஎம்எஸ் உள்ளேருந்து லைன் வந்து வெளியில் வராது. ஓகேங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி டெம்பரேச்சரில் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும். எவ்வளோ டெம்பரேச்சரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹை டெம்பரேச்சர் ஆச்சு அப்படின்னா பேட்டரி வந்து ஒர்க் ஆகாது, பிஎம்எஸ் வந்து கட் ஆஃப் பண்ணிடும், லைன் வந்து வெளியில் வராது. ஓகேங்களா, ஸோ இது வந்து 2வது. 3வது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ வந்து நம்ம 16 பேட்டரி வந்து இதில் யூஸ் பண்ணுறோம். 16 பேட்டரியில் வந்து ஏதாச்சும் ஒரு பேட்டரி வந்து நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆச்சுன்னா கூட அவுட்புட் வந்து வெளியில் வராது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா 3.2 வோல்ட் பேட்டரி. ஸோ 3.2 வோல்ட் பண்ணும்போது சார்ஜ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 3.65 வரைக்கும் வரும். அதாவது 3.65 வோல்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணும்போது வந்து பேட்டரி வந்து வோல்ட் காமிக்கும். ஸோ லோவாகும்போது பார்த்திங்கன்னா 3 வோல்ட் கீழே வந்து இறங்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இல்லை. 3 வோல்ட்டு இல்லை 2.8 வோல்ட் அந்த அளவு தான் வந்து பார்த்திங்கன்னா லோவாக இருக்குது அப்படின்னா இறங்கிடும். ஸோ அதுக்கும் கீழே போயிடுச்சு ஒரு பேட்டரி அப்படின்னும்போது அது வந்து ஒர்க் ஆகாத பேட்டரி. அதாவது 2.8 கீழே போயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஒர்க் ஆகாத பேட்டரி. ஸோ அந்த பேட்டரி வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரிஸ்னு சொன்னோம்ல, அதாவது ஒரு சீரிஸ் 4 சீரிஸ் வந்து இருக்குது. இது ஒரு சீரிஸ், இது ஒரு சீரிஸ், இது ஒரு சீரிஸ். இப்போ இந்த சீரிஸில் 4 பேட்டரி இருக்குது. இந்த 4 பேட்டரியில் வந்து ஒரு பேட்டரி ஒர்க் ஆகாமல் போனால் கூட நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைன் வந்து வெளியில் வராது. அடிக்கடி வந்து பிஎம்எஸ் வந்து கட் ஆஃப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொன்னீங்க அப்படின்னா ஒரு லைன் வந்து போயிடுச்சு. ஏன்னா வந்து நம்ம சார்ஜ் பண்ணும்போது பிஎம்எஸ் வந்து தனித்தனியாக சார்ஜ் வந்து பிரித்து கொடுக்கும். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இத்தனை ஒயர் நம்மளுக்கு வந்து தந்துக்கிறாங்க. ஸோ அந்த சார்ஜ் பண்ணும்போது ஒவ்வொரு சீரிஸும் தனித்தனியாக தரும்போது மொத்த பேட்டரிக்கு, அதாவது 4 பேட்டரி ஒரு சார்ஜர் பார்த்திங்கன்னா ஒரே பேட்டரியில், அதாவது ரிப்பேர் ஆன பேட்டரியில் வந்து பார்த்திங்கன்னா இழுத்துனே இருக்கும். என்ன தான் சார்ஜ் அதிகமாக எடுத்தாலும் சார்ஜ் ஃபுல்லாக ஆகாது. ½ அன் ஹவரில் ஒரு பேட்டரி சார்ஜ் ஆகணும், ஒரு சீரிஸ் சார்ஜ் ஆகணும் அப்படின்னா 1 ஹவர் 2 ஹவர் கிட்ட ஆகலாம். இந்த சீரிஸ் மொதல் சீரிஸ் சார்ஜ் ஆனால் அடுத்த சீரிஸ்க்கு வந்து சார்ஜ் வந்து தள்ளணும் பிஎம்எஸ். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து ஒரு பேட்டரி ஃபெயிலியர் ஆனால் கூட நம்மளுக்கு வந்து ஃபுல் சர்க்யூட் வந்து ஒர்க் ஆகாமல் போகலாம். ஸோ அதுக்கு வந்து கரெக்டாக வந்து பேட்டரி மெயின்டைன் பண்ணுறதுக்காக பிஎம்எஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ அதேமாரி வந்து 2 மெயின் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சார்ஜ் பண்ணும்போது ஓவர் சார்ஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த பேட்டரிக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு சிங்கிள் பேட்டரிக்கு பார்த்தீங்கன்னா 3.65 வோல்ட். ஓகேங்களா, அவ்வளோதான் வந்து சார்ஜ் ஆகும். ஸோ இந்த பிஎம்எஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னும் போது கரெக்டாக அந்த 65 வரைக்கும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வச்சுருக்கோம். அதுக்கு மேலே ஓவர் கரண்ட் வந்துச்சு அப்படின்னா வந்து கட் ஆஃப் பண்ணிவிடும், சார்ஜ் ஆகாது, அடுத்த சீரிஸுக்கு வந்து தள்ளி விட்ரும் கரண்ட்டு. ஓகேங்களா, ஸோ இந்தமாரி வந்து ஃபுல்லாக வந்து தனித்தனியாக வந்து பார்த்துக்கும் பத்திரமா. சார்ஜ் ஆகும்போது எந்த ஒரு டேமேஜ் ஆகாமல் எதுவும் ஆகாமல் பார்த்துக்கும். ஸோ 2வது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்சார்ஜிங், அதாவது நம்ம வந்து பேட்டரியிலேருந்து அவுட்புட் வந்து கரண்ட் எடுக்கிறோம். இப்போ 12 வோல்ட் வந்து டிசி பவர் வந்து எடுக்கிறோம் அப்படின்னும் போது இப்போ வந்து மொத்த பவர் வந்து ஒரே பேட்டரியிலேருந்து வரும். இப்போ சாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். எல்லாம் பார்த்துங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் பேட்டரி ஒன்று வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ப்ளஸ், அதில் எப்படி இருந்தாலும் இதுதான் பார்த்திங்கன்னா ப்ளஸ், அதாவது மைனஸ் லைன் வந்து இந்த சைடு தான் நம்ம கொடுப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இந்த 2 லைனில் தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சார்ஜ் வந்து கொடுக்க போகிறோம், எடுக்க போகிறோம். ஓகே, இப்போ சார்ஜ் பண்ணும்போது இப்போ மைனஸில் வந்து சார்ஜ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ மைனஸில் சார்ஜ் ஆகுது அப்படின்போது மொத்த கரண்ட் இப்போ வந்து 12.8 வோல்ட் ஒரு 20 வோல்ட் வச்சு நம்ம சார்ஜ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுலேருந்து போகுது இந்த லைனு. ஸோ வந்து சார்ஜ் ஆகும்போது மொத்த கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஒயரில் தான் வரும். ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து இந்த மொத்த கரண்ட்டு 20 வோல்ட்டும் பார்த்திங்கன்னா ஒரே பேட்டரியில் போய் கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து 3.2 வோல்ட் பேட்டரிக்கு ஒரே பேட்டரியில் வந்து கரண்ட் இவ்வளோ கரண்ட் கொடுத்துச்சு அப்படின்னா மொதல் பேட்டரி வந்து சீக்கிரமாக வந்து வேஸ்டேஜ் ஆகிடும். ஓகேங்களா, லைஃப் போய்டும், அதோட லைஃப் போய்டும். ஏன்னா நம்ம வந்து இத்தனை பேட்டரியோட கரண்ட்டை ஒரே பேட்டரியிலேருந்து, ஏன்னா சீரிஸ் பண்ணும்போது ஒன்றுலேருந்து தான் மொத்தமாக எல்லாத்துக்கு போய்ட்டு வரணும். ஸோ அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா ஒரே பேட்டரி வந்து மொத்த கரண்ட்டே கொடுக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு பேட்டரி வந்து வீக் ஆகிடும். அதுமாதிரி சார்ஜ் எடுக்கும்போது அந்த சைட்லேருந்து எடுக்குதுன்னு வச்சுங்க, இந்த சைடில் வந்து மொத்த கரண்ட் இருக்கும். அது இது காலியானதுக்கு பிறகு தான் இதுலேருந்து வரும், இதுலேருந்து வரும் அப்படி வரும். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து மொதல் பேட்டரியிலேருந்து மொத்த கரண்ட் எடுக்கிறதுனால நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து பேட்டரி வந்து ஃபெயிலியர் ஆகும். அதுக்காக பார்த்திங்கன்னா பிஎம்எஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஓகேங்களா, இதுக்கெல்லாம் தான் பார்த்திங்கன்னா பிஎம்எஸ் யூஸ் பண்ணுறோம். அதுமாதிரி வந்து எவ்வளோ வோல்ட்டு கீழே இறங்கினா பேட்டரி வந்து கட் ஆஃப் ஆகணும், எவ்வளோ வோல்ட்டுக்கு மேலே சார்ஜ் ஆகக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், பிஎம்எஸ். ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு டீட்டெயில் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ஹோல்டர் ப்ளஸ் வந்து இந்த பிஎம்எஸ் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஸோ எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நம்ம வந்து அதாவது ஒரு உற்பத்தியாளர்கிட்ட இருந்து வாங்கி நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக சேல் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, பேட்டரி இருக்கட்டும், பிஎம்எஸ் இருக்கட்டும், இல்லை ஹோல்டராக இருக்கட்டும், இல்லை மேலே போகிற ப்ளூ ரேப்பரிங்க் அந்த கவர் அண்ட் உள்ள வைக்கிற ஹீட் சிங்க்கு, இன்னும் இந்த ரவுண்டு இது அதுமாதிரி வந்து பேட்டரி சேர்த்துக்கு என்னென்ன பொருள் தேவை அது எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கே வந்து நம்மளுக்கு கம்மியாக பேட்டரி தராங்களோ நல்ல குவாலிட்டியில் அவங்ககிட்ட நம்ம ரேட்டுக்கு வாங்கி அதில் நாங்கள் ₹1 2 லாபம் வச்சு உங்களுக்கு வந்து சேல் பண்ணுறோம். ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட்டு. உங்களுக்கு தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கும், கான்டாக்ட் நம்பர். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஒரு டைம் கால் பண்ணுங்கள். எடுக்கலை அப்படின்னும் போது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் என்னென்ன வேணும்னு சொல்லி டீட்டெயிலாக மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா வாய்ஸ் மெசேஜ் கூட பண்ணுங்கள், தப்பு இல்லை. வாய்ஸ் மெசேஜ் பண்ணி என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு கேளுங்க. அப்படின்னும் போது நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணும். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி வந்து இந்த பேட்டரி பற்றி ஓரளவு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன்.
ஸோ ஓகே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். நன்றி, வணக்கம்.